என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்தில் நாம் எதையோ நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கை வேறு விதமாக போயிட்டுருக்கு. எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போலயே நமக்கு தோணும். உண்மை அது தானேங்க. வாழ்க்கையில் சில சமயம் நினச்சோன்னா இதெல்லாம் என்ன வாழ்க்கைன்னு கூட தோணலாம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு வரணும்ல. சின்ன வயசுலேருந்து அப்படியே 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு விஷயங்களை நம்ம அதை செயல்படுத்த முடியாமல் போயிடுது. ஒரு விஷயத்தை செய்கிறோமா செய்யலையாங்கிறத விட இந்த 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு தாண்டி வர்றோம்ல. இதையெல்லாம் தாண்டி வரும்போதும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் எதை பெற்றோம், எவற்றையெல்லாம் இருந்தோம் நினச்சி பாருங்களேன். இது அப்படியே படிப்படியாக வரும். 5 வயசு 10 வயசு 12 வயசு 14 வயசு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இப்படி நம்முடைய ஆண்டுகளையும் கூட்டிகிட்டே போகலாம். உண்மை தானே? நாம் இந்த ஆண்டுகளை கூட்டிக் கொண்டே போக போக நமது வயதும் கூடிக்கொண்டே போகும். இந்த வயதும் கூடிக்கொண்டே போகும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுது அப்படிங்கிறது எப்பெல்லாம் தோணும் தெரியுமா? நம்மோடு இருந்த அம்மா அப்பா, நம்மோடு இருந்த அண்ணன் தம்பி, நம்மோடு இருந்த நண்பர்கள், யாரையாவது பிரிக்கிற போது இருக்கக்கூடிய வலி இருக்கு பாருங்க. அந்த வலி மிக கொடுமையானது. வணக்கம் வணக்கம். வேல்முருகன், மதுரை. எப்போது என் வாழ்க்கை மாறும். எல்லாருக்கும் வாழ்க்கையை பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். வாழ்வாதாரமே அப்படி தானே இருக்கு. இப்போ இந்த வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறோம், வளர்றோம். அந்த வலி நிறைந்த வாழ்க்கைகள் இருக்குல்ல. சில பேர் திருமணமாகி கணவன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது புயல் அடித்த மாதிரி லைஃப்பில் ஒரு பிரச்சனை வரும். மனைவியை கணவன் பிரிந்து, கணவனை மனைவி பிரிந்து, இந்த பாசமான உலகத்தில் ஏதோ உன்னை துறந்து போவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டு போகும். வருத்தமும் வேதனையும் நம்மை சார்ந்து இருக்கிற போது வரக்கூடிய வலி. சார், நீங்க கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு போறாங்க, மனைவி விட்டு கணவன் பிரிந்து போறாங்க, யாரையோ ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க. எவ்வளவோ நாள் அவர்களோடு சேர்ந்து இருக்காங்க. ஆனா அவருடைய நினைவுகள் மாறுமா? அந்த நினைவுகள், அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கைகள், அவங்களோட நம்ம இருந்த காலங்களை நினைக்கும் போது அது சுகமானது, அழகானதுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன,